சுயநலவாதிகள். ஒரு மனிதர் வயிற்று பசிக்கே திண்டாட்டமாக இருக்கு என்றால் அவரது பசியை தீர்ப்பதுதான் முதல் வேலையாக இருக்க வேண்டும். அவன் செத்தா என்ன, அவன் உயிரோட இருந்தா என்ன, அவன் சாப்பிட்டா என்ன, அவன் சாப்பிடாம கிடந்தா என்ன, நமக்கு தேவை 24 மணி நேரம் நம்ம வீடியோ ஓடுதா, நம்ம 3 வேளை நல்லா சாப்பிட்றோமா, நம்ம நல்லா வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் இவ்வுலகில் அதிகமாக இருக்கிறார்கள். அப்படி நினைக்கக்கூடிய மனிதர்கள் அன்பு, மண்ணாங்கட்டி, கத்திரிக்காய், காதல், கத்திரிக்காய் என்று சொல்கிறார்கள். இவர்களை நம்பி நான் வந்தால் என்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்னால் நினைத்தே பார்க்க முடியவில்லை. எனது வகுத்து பசியை தீர்க்க முடியாத மனிதனோடு நான் எப்படி வருவது? அந்த மனிதனை நம்பி நான் எப்படி வருவது? பிச்சைக்காரி என்று சொன்னேன். அந்த வார்த்தைகள் மட்டும் அவரது காதில் தெளிவாக விழுந்தது. எனக்கு வகுத்து பசி எடுக்கிறது, எனக்கு வேலை இல்லை, என் கையில் பணம் இல்லை, எனக்கு உணவு கொடுங்கள், நான் வேலை பார்த்த பணத்திலிருந்து எனது பணத்தை கொஞ்சமாக அன்றாட உணவுக்காக பணம் அனுப்புங்கள், எனது பணத்திலிருந்து பணத்தை அனுப்புங்கள் என்று சொன்னேன். அதை கூட அனுப்ப முடியவில்லை. இதிலிருந்து என்னால் தெரிவது, நான் கொடுத்ததை திருப்பி கொடுப்பார்களாம். எல்லாருமே ராபிக் அகமது அலி ஆகிவிட முடியாது. சொன்ன வார்த்தையும் சொன்ன சொற்களையும் நிறைவேற்றுபவன் தான் ராபிக் அகமது அலி. எனது சொல்லும் எனது செயலும் என்றும் மாறாது. எனக்கு எந்த ஒரு மனிதனாலும் கொடுக்க முடியாது. எனக்கு கொடுக்கக்கூடியவன் எனது இறைவனே ஆவான். தயவு செய்து எந்த ஒரு மனிதனும் காதல் என்று அவர்களை ஏமாற்றாதீர்கள், அன்பு என்று ஏமாற்றாதீர்கள். தயவு செய்து அன்பை வைத்து நீங்கள் பணம் சம்பாதிக்க நினைக்காதீர்கள். அது பல ஆயிரம் கொலைக்கு சமானமாகும். ஜெயஹிந்த். அப்படியே கட் பண்ணிடு, சகப்ப கட் பண்ணிடு.